Hi friends, welcome to our channel Artichuri TNPC Academy. நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாபம், நட்டம் மற்றும் தள்ளுபடி, profit, loss and discount. Friends, நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு 15 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அதை பாத்துருங்க. பிகாஸ் இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் போட போறோம். அதனால பர்சன்டேஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமா தெரியணும் நமக்கு. அதனால நீங்க பர்சன்டேஜ் வீடியோஸ் எல்லாமே பாத்துருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி பழைய புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th செகண்ட் டேர்ம் புக்ல எக்ஸசைஸ் 1 3.1 இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அட்டவணை இதுதான் பாருங்க. அடக்க விலை கொடுத்திருக்காங்க, விற்பனை விலை, லாபம், நட்டம். ரைட், ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அடக்க விலைனா என்ன? அடக்க விலைனா இப்போ ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அடக்க விலை. அடக்க விலையை 4 விதமா சொல்லலாம். அடக்க விலைன்னு சொல்லலாம், வாங்கிய விலைன்னு சொல்லலாம், உண்மை விலைன்னு சொல்லலாம், கொள்முதல் விலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடக்க விலைக்கு 4 பேர் இருக்கு. அடக்க விலை, வாங்கிய விலை, உண்மை விலை, கொள்முதல் விலை. ஓகேங்களா? அடக்க விலைய சதவீதத்துல எப்பயுமே 100% அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் விற்பனை விலை. விற்பனை விலைனா இப்போ ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்கி விக்கிறோம் அப்படின்னா அது பேர் தான் விற்பனை விலை. அது விற்பனை விலை அல்லது விற்ற விலைன்னு சொல்லலாம். விற்பனை விலைய சதவீதத்தில் எப்படி சொல்றதுன்னா, லாபமா இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் லாபமோ அதை 100ஓட கூட்டிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த மார்க்கர் நான் வித்தா எனக்கு 10% லாபம் கிடைக்குதுன்னா அப்ப இந்த மார்க்கரோட விற்பனை விலை 110%. ஓகேங்களா? அதுவே இந்த மார்க்கர் நான் வித்தா எனக்கு ஒரு 2% நட்டம் ஏற்படுது அப்படின்னா அப்ப இந்த மார்க்கரோட விற்பனை விலை 98%. ரைட்டுங்களா? கவனிச்சுங்களா? லாபமா இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் லாபமோ அது 100ஓட கூட்டிக்கணும். நட்டமா இருந்தா எத்தனை பர்சன்டேஜ் நட்டமோ அது 100ல இருந்து கழிச்சுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் லாபம். லாபம்னா என்ன? இப்போ ஒரு பொருள் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி வாங்கின விலையை விட அதிகமா காசு வச்சு விற்கிறோம் இல்லையா, அது அதிகமா வைக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் லாபம். இப்போ உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 12 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப நான் வாங்குறத விட எவ்வளவு அதிகமாக சேல் பண்ணிருக்கேன்? 2 ரூபாய் அதிகமா சேல் பண்ணிருக்கேன். அப்ப அந்த 2 ரூபாய் தான் எனக்கான லாபம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நட்டம். இப்ப 10 ரூபாய்க்கு வாங்கி நான் 5 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா அப்ப நான் வாங்குற அமௌண்ட் விட குறைச்சு வித்திருக்கேன். சோ அது நட்டம். சோ அப்ப 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தா எனக்கு 5 ரூபாய் நட்டம். ஓகேங்களா? ரைட். சோ வாங்க இப்போ இந்த டேபிள்ஸ் ஈஸியா நம்ம நிரப்பிடலாம். சோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடக்க விலை 100, அந்த பொருளை 120 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய். அப்ப வாங்குற விலையை விட விக்கிற விலை அதிகமா இருக்கு. அப்ப டெஃபினட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? லாபம். சோ எவ்வளவு லாபம்னா 20 ரூபாய் லாபம். அப்ப இதுல நமக்கு நட்டம் கிடையாது. ஓகேங்களா? ரைட், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, 110 ரூபாய் அடக்க விலை, அதாவது 110 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு பொருளை. எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா 120 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப 110 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க. அப்ப வாங்கினதை விட வித்தது அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா? 10 ரூபாய் அதிகமா இருக்கு. சோ அப்ப இதுவும் லாபம் தான், இதுலயும் நட்டம் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, வாங்கின விலை 120 ரூபாய், அதனால் ஏற்பட்ட லாபம் 20 ரூபாய் அப்படின்னா விற்பனை விலை எவ்வளவு, நட்டம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ரைட். 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 20 ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கணும்? 140 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஆமா தானே? 120 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய், 20 ரூபாய் அதிகம் வச்சு வித்தாதான் அந்த 20 ரூபாய் லாபம் வரும். அப்ப லாபம் வந்துச்சுன்னா அதுல நட்டம் வாய்ப்பு இல்ல. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, வித்தது 90 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. அப்ப கம்மியா வித்திருக்காங்க. அப்படின்னா இது லாபம் வராது, நட்டம் தான் 10 ரூபாய் வரும். ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 90 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப 10 ரூபாய் நட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடக்க விலை வந்து 120 ரூபாய், லாபம் 25 ரூபாய். அப்ப விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ 120 ரூபாய் 25 ரூபாய் லாபம்னா அப்ப அடக்க விலையும் லாபத்தையும் கூட்டினா அதுதான் விற்பனை விலை. அப்ப இந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு வித்துக்கணும்? 145 ரூபாய்க்கு வித்துக்கணும். அப்பதான் 100 ரூபாய்க்கு வாங்கி 145 ரூபாய்க்கு வித்தனா எக்ஸ்ட்ரா, இதை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 25 ரூபாய். அது லாபமா வந்திருக்கும். சோ இதுல நட்டம் வராது. ஓகேங்களா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட் பேசிக்கான ஒரு சம். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க நெக்ஸ்ட் சம்லாம் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது பாத்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. ரைட். சோ அட்டவணை இதுதான். சோ கவனிங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடக்க விலை, குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி, லாபம், நட்டம் கொடுத்திருக்காங்க. ரைட். இப்போ போன क्वेश्चन வந்து இதுல என்னெல்லாம் புதுசா இருக்கு பாருங்க. குறித்த விலை புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் குறித்த விலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குறித்த விலை அப்படின்னா கடைக்காரர்கள் நிர்ணயிக்கும் விலை குறித்த விலை. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த குறித்த விலை கடைக்காரர்கள் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா குறித்த விலை வச்சு கொடுக்குற क्वेश्चन எல்லாமே ஈஸியா போடலாம். ரைட்.
குறித்த விலை எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா கடைக்காரங்க போய் ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, ரைட்டா? சோ அப்ப அந்த அமௌண்ட் வாங்குற அமௌண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அது அடக்க விலை, அவங்களுடைய வாங்கிய விலை. ஓகேங்களா? ரைட். இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்க்கரை எடுத்துக்கோங்களேன். இந்த மார்க்கரை உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அப்ப அந்த 100 ரூபாங்கிறது அவங்களுடைய அடக்க விலை. அதுக்கப்புறம் சப்போஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? சோ போக்குவரத்து செலவு, இப்போ அந்த போக்குவரத்து செலவு ஒரு 20 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவும் சேர்ந்துதான் மொத்த அடக்க விலை வரும். சப்போஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு கூலியால் எந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100 ரூபாய் இந்த பொருளோட விலை, 20 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ், 50 ரூபாய் லேபர் சார்ஜ், இதெல்லாம் சேர்ந்துதான் மொத்த அடக்க விலையா கணக்கிடுவாங்க. அப்ப 100 + 20 120 பிளஸ் லேபர் சார்ஜ் ஒரு 50, மொத்தமா 170 ரூபாய். அப்ப அந்த பொருளோட அடக்க விலை அவங்களுக்கு 170 ரூபாய், ரைட்? இப்ப பொருள் கடைக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் இதை சேல் பண்ணணும் இல்லையா? சோ அப்படியே 170ன்னு பிரைஸ் டேக் அடிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 170 ரூபாய் பொருளுக்கு தனக்கு எவ்வளவு லாபம் வரணும்னு முடிவு பண்ணுவாங்க, ரைட்டா? உதாரணத்துக்கு ஒரு 30 ரூபாய் லாபம் ஏறணும்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பொருளோட விலை 170 ரூபாய் பிளஸ் அதோட ஒரு 30 ரூபாய் அதிகமா விற்கணும், ரைட்? அப்ப இந்த பொருளோட விலை 200 ரூபான்னு குறிச்சு வைப்பாங்க, ரைட்? சரி, இப்போ வாடிக்கையாளர்கள், இப்ப நாம போய் அந்த கடையில வாங்கணும் அப்படின்னா நம்மளை கவரத்துக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆடி தள்ளுபடி அது இதுலாம் சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? சோ இந்த தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். எதுக்கு? வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு, இல்லைன்னா தன்னுடைய ப்ராடக்ட்டை டக்குன்னு சேல் பண்றதுக்காக கொடுப்பாங்க, ரைட்? அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா குறித்த விலையில தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த அமௌண்ட்டும் சேர்த்து வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி 170 ரூபாய் பொருளோட விலை, அதுக்கு 30 ரூபாய் லாபம் வேணும்னு நினைக்கிறாரு. அப்ப 200 ரூபான்னு குறிக்கணும். அதோட இப்ப நமக்கு தள்ளுபடி வந்து ஒரு 20 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்ப அந்த பொருளை என்ன மார்க் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா 220 ரூபாய் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்டா? இப்ப நம்ம கடைக்கு போறோம், இந்த மார்க்கோட விலை என்னன்னு கேட்டா 220 ரூபாய் அப்படின்னு சொல்லி பிரைஸ் டேக், அதாவது குறித்த விலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா பட்டியல் விலை அப்படிம்பாங்க. பிரைஸ் டேக்ல 220 ரூபான்னு இருக்கும், ரைட்? அப்ப நம்ம போய் இந்த மார்க்கர் இது எவ்வளவுன்னு கேட்டா 220 ரூபாய், ஆனா இது வாங்கினா உங்களுக்கு 20 ரூபாய் தள்ளுபடி இருக்கும்பாங்க, ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மீதி 200 ரூபாய் கொடுப்போம். அப்ப அந்த 200ங்கிறது பேர் தான் விற்பனை விலை, ரைட்டா? விற்பனை விலை எப்படி வருது? குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி போக மீதி தான் விற்பனை விலை. அப்ப 200 ரூபாய் கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு இந்த பொருள் நம்ம கையில கொடுத்துருவாங்க. அப்ப கடைக்காரருக்கு அந்த 200 ரூபாயில என்னென்ன இருக்குன்னா அவரோட அடக்க விலை பிளஸ் அவருக்கான லாபம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், ரைட்டா? அப்போ ஒரு குறித்த விலை ஒரு கடைக்காரன் எப்படி மார்க் பண்ணி வைக்கிறாருன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வாங்குறாரு, சோ மொத்தமா அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கால்குலேட் பண்ணிக்குவாரு, ரைட்டா? நெக்ஸ்ட் அதுக்கான லாபத்தை சேர்த்து வச்சுக்குவாரு, பிளஸ் நமக்கு தள்ளுபடி கொடுக்கணும்னு நினைக்கிற அதையும் சேர்த்து வச்சுக்குவாரு. அப்ப இது மூணும் சேர்ந்தது தான் குறித்த விலை, மறந்துடாதீங்க, ரைட்டா? குறித்த விலைக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா குறித்த விலைக்குள்ள அவரோட அடக்க விலை இருக்கும், அவர் அதுக்கான தள்ளுபடி இருக்கும், அதுக்கான லாபம் இருக்கும். இது மூணும் சேர்ந்தது தான் குறித்த விலை, ரைட்டா? விற்பனை விலையில என்ன இருக்கும்? கடைக்காரங்களோட அடக்க விலையும் கடைக்காரங்களோட லாபமும் சேர்ந்தது தான் விற்பனை விலை, ரைட்டா? சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? தள்ளுபடிங்கிறது எதுல இருந்தா கொடுப்பாங்க? குறித்த விலை. ஏன்னா அதுதான் அவர் தள்ளுபடி சேர்த்து வச்சிருக்காரு, அப்ப அதுல இருந்து தான் தள்ளுபடி கொடுப்பாங்க, ரைட்? அதே மாதிரி சதவீதமா சொன்னா குறித்த விலைங்கிறது எல்லா கொஸ்டினுமே 100% அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ரைட்? சோ வாங்க இப்போ இந்த டேபிள் நம்ம ஃபில் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அடக்க விலை 110 ரூபாய், அந்த பொருளோட குறித்த விலை 130 ரூபாய். அப்ப 110 ரூபாய் கடைக்காரங்க வாங்கி 130 ரூபான்னு சொல்லி குறிச்சு வச்சிருக்காங்க, ரைட்? இங்க பாருங்க, தள்ளுபடி, இந்த பொருளுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்னா அப்ப தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்களாமா. அப்ப என்ன விலை குறிச்சு வச்சிருக்காங்களோ அதே விலைக்கு தான் விற்பாங்க, ரைட்டா? 130 ரூபான்னு குறிச்சு வச்சிருந்தா 130 ரூபாய்க்கு விற்பாங்க, ஏன்னா தள்ளுபடி தான் இல்லையே, ரைட்? இப்போ லாபமா நட்டமான்னு பார்க்கணும். பாருங்க, கடைக்காரங்க என்ன விலைக்கு வாங்குறாங்க? 110 ரூபாய்க்கு. என்ன விலைக்கு விற்கிறாங்க? 130 ரூபாய். அப்ப வாங்குறத விட விற்கிறது அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 20 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப அந்த பொருளை விற்கிறதுனால 20 ரூபாய் லாபம், அப்ப நட்டம் ஏற்படாது, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளை 110 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அந்த பொருளை 130 ரூபான்னு குறிச்சு வச்சிருக்காங்க, குறித்த விலை 130 ரூபாய், ரைட்? அப்ப விற்பனை விலை என்ன? லாபமா நட்டமா அதையும் பார்க்கலாம், ரைட்? சோ பாருங்க, இப்ப 130 ரூபான்னு குறிச்சு வச்சிருக்காங்க, இதுக்கு எவ்வளவு தள்ளுபடி தராங்கன்னா 10 ரூபாய் தள்ளுபடி தராங்க. அப்ப என்ன வச்சுக்கோங்க, குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி போக மீதி தான் விற்பாங்க. 130 ரூபாய் குறிச்சு வச்சிருக்காங்க, 10 ரூபாய் தள்ளுபடினா அந்த பொருள் என்ன ரூபாய்க்கு விற்கணும்? 120 ரூபாய்க்கு விற்கணும், ரைட்டா? இப்ப லாபமா தள்ளுபடியான்னு பாத்துக்கலாம். பாருங்க, கடைக்காரங்க இந்த பொருட்களை என்ன விலைக்கு வாங்கினாங்க? 110 ரூபாய்க்கு. என்ன விலைக்கு விற்கிறாங்க? 120 ரூபாய்க்கு. அப்ப 110க்கு வாங்கி 120 வித்தா 10 ரூபாய் லாபம், ஓகேங்களா? எவ்வளவு லாபம்? 10 ரூபாய் லாபம், நட்டம் கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளோட அடக்க விலை 110 ரூபாய் கடைக்காரங்க வாங்கியிருக்காங்க, அந்த பொருளை 130 ரூபான்னு குறிச்சு வச்சிருக்காங்க, அந்த பொருளுக்கு 30 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்ப 130 ரூபான்னு குறிச்சு வச்சு 30 ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா, அதாவது தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் என்ன விலைக்கு விற்கணும்? 100 ரூபாய்க்கு விற்கணும்,
ரைட். இப்ப லாபமா தள்ளுபடியான்னு சொல்லி பாத்துக்கலாம். பாருங்க, அந்த கணக்காரங்க 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 100 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. அப்பனா 10 ரூபாய் கம்மி பண்ணி வித்திருக்காங்கன்னு அர்த்தம். சோ அப்ப இதுல லாபம் கிடையாது, நட்டம் 10 ரூபாய். ஓகேங்களா? 110 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்திருக்காங்க, அப்ப 10 ரூபாய் நட்டம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, கடைக்காரங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்க, 120 ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிச்சு வச்சிருக்காங்க, குறித்த விலை. ரைட். சோ இதுல விற்பனை விலை தள்ளுபடி கொடுக்கலாம், பட் லாபம் கிடையாது, நட்டம் மட்டும் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம விற்பனை விலை ஈஸியா போட்டுடலாம். பாருங்க, கடைக்காரங்களுக்கு எவ்வளவு நட்டம்? 10 ரூபாய். அப்போ வாங்குற விலையில இருந்து குறைச்சு வித்தாதான் நட்டம். 100 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய் குறைச்சு வித்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கணும்? 90 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ரைட்டா? 100 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு வித்தாதான் 10 ரூபாய் நட்டம். அப்ப அவர் எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருப்பாரு? ஏன்னா 120 ரூபாய் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அவர் எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்கணும்? 30 ரூபாய் தள்ளுபடி கொடுத்திருக்கணும். ஏன்னா 120 இருந்து 30 போக மீதி தான் 90. ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருளோட அடக்கவிலை கொடுக்கல, ஆனா 120 ரூபாய் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, குறித்த விலை. இதுக்கு தள்ளுபடி 10 ரூபாய், லாபம் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். சோ அப்ப ஈஸியா விற்பனை விலை போட்டுலாம். எப்படின்னா 120 ரூபாய் குறித்த விலை, இதுக்கு 10 ரூபாய் தள்ளுபடினா இது எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கணும்? 110 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஓகேங்களா? 110 ரூபாய்க்கு வித்திருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அடக்கவிலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை 110 ரூபாய், ஒரு பொருளை 110 ரூபாய் விக்கிறதுனால 20 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ விற்பனை விலைக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், விற்பனை விலைக்குள்ள என்ன இருக்கும்? அடக்க விலையும் லாபமும் இருக்கும். இப்ப எனக்கு அடக்க விலை மட்டும் வேணும்னா இதுல இருந்து லாபத்தை கழிச்சிடலாம். 110 இருந்து 20 கழிச்சா 90 ரூபாய். ஓகேங்களா? சோ அப்ப 90 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய்க்கு வித்தா 20 ரூபாய் லாபம். நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாமே நீங்க வேற மாதிரி கூட செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அதாவது குறித்த விலைனா அதுக்குள்ள என்னென்ன இருக்கும் எல்லாம் கூப்பிட்டா கரெக்டா அது வருதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணா கூட ஓகே. ரைட். குறித்த விலைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன். கடைக்காரங்களோட அடக்க விலை பிளஸ் தள்ளுபடி பிளஸ் லாபம் மூணும் சேர்ந்தது. ஒவ்வொரு டக்குன்னு செக் பண்ணிடலாம். குறித்த விலைக்குள்ள என்ன இருக்கும்? கடைக்காரங்களோட அடக்க விலை 110 ரூபாய் பிளஸ் தள்ளுபடி, இதுல தள்ளுபடி இல்ல, லாபம் மட்டும் இருக்கு. அப்ப 110 பிளஸ் 20 130 வந்துச்சா? ரைட். நெக்ஸ்ட், கடைக்காரங்களோட குறித்த விலை 130, இதுல அடக்க விலை தள்ளுபடி லாபம் மூணும் சேர்ந்தது தான் இது. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். அடக்க விலை 110 ரூபாய், தள்ளுபடி 10, 110 ஒரு 10 120, லாபம் 10 ரூபாய், 120 ஒரு 10 130. ரைட்டா? நெக்ஸ்ட், மறுபடியும் குறித்த விலை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணலாம். 130 ரூபாய் குறித்த விலை. சோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? மூணு விஷயம் இருக்கும். அடக்க விலை, நெக்ஸ்ட் தள்ளுபடி, லாபம் மூணும் சேர்ந்து தான் குறித்த விலை. சோ கடைக்காரங்களோட அடக்க விலை 110 ரூபாய், இதுக்கு தள்ளுபடி 30. சோ 110. ஓகேங்களா? சோ 110 பிளஸ் ஒரு 30 எவ்வளவு அப்படின்னா 140. இதுக்கு நட்டம் இங்க பாருங்க, இதுல நட்டம் ஏற்பட்டிருக்கு. அப்பனா மைனஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. சோ 140 மைனஸ் 10 130 ரூபாய். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, குறித்த விலை 120, இங்க அடக்குலை 100 ரூபாய், இங்க தள்ளுபடி எவ்வளவுனா 30 130. இங்க நட்டம் வந்ததுனால மைனஸ் பண்ணிக்கோங்க. 130 மைனஸ் 10 120 ரூபாய். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 120 ரூபாய் குறித்த விலை. சோ அப்ப 90 பிளஸ் 10 100 பிளஸ் 20 120. ரைட்டுங்களா? நீங்க இந்த மாதிரி குறித்த விலை வச்சு கூட எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நடந்துடாதீங்க, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். குறித்த விலை, ஓகேவா? குறித்த விலை அப்படிங்கிறது கடைக்காரர்கள் நிர்ணயிக்கும் விலை. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா கடைக்காரங்களோட அடக்க விலை இருக்கும். ஓகேங்களா? அடக்க விலைக்குள்ள என்னென்ன இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதே மாதிரி லேபர் சார்ஜ், ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இந்த மாதிரி எல்லாம் கூடுதல் செலவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் அடக்க விலை, மொத்த அடக்க விலை. ரைட். இது கடைக்காரங்களோட அடக்க விலை. பிளஸ் இது கூட அவர் என்னென்ன கூட்டிக்குவாரு? எவ்வளவு தனக்கு லாபம் வரும்னு நினைக்கிறாரோ அதை கூட்டுவாரு, பிளஸ் தள்ளுபடி கூட்டிக்குவாரு. இது மூணு சேர்ந்து தான் குறித்த விலை. நெக்ஸ்ட், விற்பனை விலைக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா கடைக்காரங்களோட அடக்க விலையும் பிளஸ் அவங்களோட லாபமும் இருக்கும். கடைக்காரங்களோட அடக்க விலையும் பிளஸ் லாபமும் இருக்கும். ரைட். சோ அடக்க விலைங்கிறது கடைக்காரங்களோட அடக்க விலை, அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. இதுல நட்டம் வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரைட். சோ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் 310க்கு வாங்கினார். ஃபுல் ஸ்டாப். அவளுடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை ரூபாய் 325க்கு விற்கிறார் எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் காண்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ராணி பாத்தீங்கன்னா வளையல 310 ரூபாய்க்கு வாங்கி தன் தோழிக்கு 325 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க. சோ அப்ப லாபம், ராணியோட லாபமோ அல்லது நட்டம், லாபமா இருந்தா லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, நட்டமா இருந்தா நட்டம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப 310 ரூபாய்க்கு வாங்கி 325 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா லாபம். ரைட்டுங்களா? சோ அப்ப ராணிக்கு இதுல லாபம் தான் ஏற்பட்டிருக்கு. சோ லாபம்னா என்னது? எப்படி இருக்கணும்? சோ விற்ற விலை அதிகமா இருக்கும். லாபம்னா எப்படி இருக்கணும்? விற்ற விலை அதிகமா இருக்கும். எதை விட? அவங்களுடைய அடக்க விலையை விட. ரைட். ராணி எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்காங்க? 325 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ராணி வளையல் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 310 ரூபாய்க்கு. சோ அப்ப எத்தனை ரூபாய் லாபம் அப்படின்னா 15 ரூபாய் லாபம். ரைட்ங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ரைட். 310 ரூபாய்க்கு வளையல வாங்கி தோழிக்கு 325 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் ராணிக்கு லாபம். ரைட். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டையை
ரூபாய் 750க்கு வாங்கினார். ஃபுல் ஸ்டாப். அது அவருக்கு பொருந்தவில்லை. அதை அவருடைய நண்பருக்கு ரூபாய் 710க்கு விற்பனை செய்தார் எனில் சுகனுக்கு லாபம் அல்லது நட்டம் காண்க. ரைட். சுகன் அப்படிங்கிறவர் ஒரு ஜீன்ஸ் வாங்கியிருக்காரு. அதனோட விலை 750 ரூபாய். அது அவருக்கு ஃபிட்டா இல்ல அப்படிங்கறதுக்காக தான் ஃப்ரெண்டுக்கு அதை சேல் பண்ணிடுறாரு. எவ்வளவு சேல் பண்றாருன்னா 710 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. அப்ப சுகனோட லாபம் அல்லது நட்டம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 750 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வாங்கி 710 ரூபாய்க்கு வித்தா கண்டிப்பா நட்டம் தான். ரைட்டா? சுகனுக்கு நட்டம் தான் ஏற்பட்டிருக்கு. சோ அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட். நட்டம் எப்படி இருக்கும்? அவர் வாங்கினால, அதாவது அடக்க விலை அதிகமாகவும் விற்பனை விலை கம்மியாகவும் இருக்கும். ரைட். சோ ஜீன்ஸ் எத்தனை ரூபாய்க்கு சுகன் வாங்கினாருன்னா 750 ரூபாய்க்கு வாங்கினாரு. வாங்கி தனக்கு பொருந்தல் அப்படின்னு உடனே தான் ஃப்ரெண்டுக்கு 710 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. அப்ப 750 ரூபாய்க்கு வாங்கி 710 ரூபாய்க்கு சேல் பண்ணா 40 ரூபாய் கம்மி பண்ணி வித்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப சுகனுக்கு அந்த மாதிரி வித்ததால எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்குன்னா 40 ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம் தான். ரைட். நெக்ஸ்ட், சோமு ஒரு உந்து வண்டியை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோமு ஒரு உந்து வண்டியை மற்றொருவரிடமிருந்து ரூபாய் 28,000க்கு வாங்கி அதனை பழுது பார்க்க ரூபாய் 2,000 செலவு செய்தார். பிறகு அதனை ரூபாய் 30,000க்கு விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. ரைட். பாருங்க, சோமுங்கிறவர் ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. எவ்வளவுக்கு அப்படின்னா 28,000 ரூபாய்க்கு. ரைட். சோ இப்ப 28,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. ரைட். சோ இது செகண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சோ அதனால அது செலவு பண்றது, பழுது பார்க்க எவ்வளவு செலவு பண்றாருன்னா 2,000 ரூபாய் செலவு பண்றாரு. ரைட். அதாவது கூடுதல் செலவுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த அடக்க விலை. இது ரெண்டும் சேர்ந்துதான் மொத்த அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். ரைட்டுங்களா? சோ வண்டி என்ன விலைக்கு வாங்கினார் அப்படின்னா 28,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பிளஸ் அந்த 28,000 ரூபாய் வண்டி வாங்கி 2,000 ரூபாய் பழுது பார்க்கறதுக்கு செலவு பண்ணிருக்காரு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த அடக்க விலை. அப்ப ரெண்டும் சேர்ந்து மொத்த அடக்க விலை எவ்வளவு அப்படின்னா 30,000 ரூபாய். அப்போ சோமு அந்த வண்டி எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? அத 30,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காரு. ரைட். சோ விற்பனை விலை என்ன? சோமு வந்து அந்த விலைய 30,000 ரூபாய் அப்படியே வித்துருக்காரு. ரைட்டுங்களா? 30,000 ரூபாய் செலவாயிருக்கு. அந்த வண்டி அப்படியே 30,000 ரூபாய் வித்துட்டாரு. ரைட். இப்போ சோமுவோட லாபம் அல்லது நட்டம் கேக்குறாங்க. சோ சோமுக்கு லாபமும் நட்டமும் ஏற்பட்டிருக்குமா? ஏற்பட்டிருக்காது. சோ அதனால சோமுக்கு லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. ஓகே, லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் தான். 30,000 ரூபாய்க்கு வாங்கி 30,000 ரூபாய் வித்துட்டாரு. சோ அதனால அவருக்கு எதுவுமே ஏற்பட்டிருக்காது. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முத்து ஒரு மகிழுந்து வண்டியை ரூபாய் 8,50,000க்கு வாங்கினார். ஃபுல் ஸ்டாப். அதை ரூபாய் 25,000 லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் மகிழுந்தின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ரைட். சோ பாருங்க, முத்துங்கிறவரு ஒரு வண்டி வாங்கியிருக்காரு, ஒரு கார் வாங்கியிருக்காரு. என்ன விலைக்கு அப்படின்னா 8,50,000. ரைட். சோ வாங்கியிருக்காரு அப்படின்னா இது என்ன விலை? அடக்க விலை. ரைட். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அந்த 8,50,000 ரூபாய் காரை வாங்கி 25,000 ரூபாய் தனக்கு லாபம் வர மாதிரி விற்கணும்னு நினைக்கிறாரு. ரைட். அப்ப விற்பனை விலை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். நான் முன்னே சொன்னேன் விற்பனை விலைக்கு என்னன்னா இருக்கும்? சோ அவங்களோட அடக்க விலை பிளஸ் லாபம் ரெண்டும் சேர்ந்தது தான் விற்பனை விலை. ரைட். காரோட அடக்க விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,50,000. ரைட். இதுக்கு முத்து எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா 25,000 ரூபாய் லாபம் வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த கார் அவர் என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னா 8,75,000 ரூபாய்க்கு விற்கணும். அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. ரைட். முத்துங்கிறது ஒரு கார் வாங்குறாரு. என்ன விலைக்குன்னா 8,50,000 ரூபாய்க்கு. ரைட். அதுக்கு எவ்வளவு லாபம் வச்சு விற்கணும்னு நினைக்கிறாருன்னா 25,000 ரூபாய் தனக்கு லாபம் வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. சோ விற்பனை விலைக்குள்ள என்னன்னா இருக்கும்? அடக்க விலையும் லாபமும் சேர்ந்ததா விற்பனை விலை. சோ காரோட அடக்க விலை பார்த்தா 8,50,000, லாபம் 25,000. அப்ப அந்த பொருள் அந்த கார் எத்தனை ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா 8,75,000 ரூபாய்க்கு விற்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். பாய்.